ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோவில் சிங்கர் ஃபேஷன் மேக்கரை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தோம், சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் சிஸ்டர்ஸ் காட்டுன்னு சொல்லியிருந்தோம். வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஷினில் எப்படி த்ரெட்டு போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் மிஷினில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மிஷினில் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டர் சரியாக விழாது. ஃபஸ்ட்டு இது மேலே இப்படி போட்டுருங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இது கீழே இப்படி டவுனில் ஏரோ மார்க் காட்டும். வந்துட்டு திரும்பி இங்கே யூட்டன் மாதிரி ஒரு 3ல் காட்டும். திரும்பி அப்படியே டாப்பில் வந்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே டேக்கப் லிவர் வரும். இந்த லிவரில் கம்பல்சரியாக போடணும். போடலைன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸே விழாது, நூல் மேலே எடுக்காது. இதில் போட்டுட்டு திரும்பி அகைன் கீழே வரணும். கீழே வந்தீங்கன்னா ஏரோ மார்க் காட்டுது இல்லையா, அதில் அப்படியே நூலை நீங்கள் இன்சர்ட் பண்ணிடணும். நூல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நீடில் நூல் போட்டுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் பேக் சைடில் நூல் போடணும். இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பாபின் கேஸ் எப்படி போடணும் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மிஷினில் உங்களுக்கு சைடில் வரும் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோஸில் ஃப்ரண்ட்டில் தான் வரணும். அதேமாதிரி இந்த பாபின் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங் கட் இருக்கணும். இந்த லாங் கட் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்ஸாக் பீக்கு எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் பாபின் கேஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லையோ இல்லை தையல் மிஷின் கடைகளையோ வாங்கும் போது சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நார்மல் ஸ்டிச் மட்டும் தான் தைக்கும், ஜிக்ஸாக் பீக்கோ இதெல்லாமே தைக்காது. அப்போ நீங்கள் மிஷின் ஃபால்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து பாபின் கேஸில் தான் ஃபால்ட் இருக்கும். ஃபஸ்ட் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் கட்டு பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மல் மிஷினில் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட் நீங்கள் நார்மல் மிஷின் மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் நூலை பிடிச்சிட்டு பேக்கில் இழுத்துட்டு நூல் மேலே வந்துடும். நீங்கள் பேக்கில் தள்ளிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் ஸ்டிச்சுக்கு வந்து இங்கே லென்த்து வந்து 2லேருந்து 3க்குள்ளே இருக்கும். அப்போ தான் ஸ்டிச்சஸ் நீங்கள் தப்பாக தைச்சினாலும் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நார்மல் ஸ்டிச்சு. இதுலேயே அடுத்த ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான். ஆனால் வந்து இங்கே நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீடில் உங்களுக்கு நவரும் தெரியுங்களா. அதே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான், பட் உங்களுக்கு எட்ஜில் விழுற மாதிரி விழும் டைலு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு இருந்தது, இங்கே வந்ததுன்னா உங்களுக்கு லெவல் மாறி இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது ஜிக்ஸாக்கில் சின்ன ஜிக்ஸாக். இது தைக்கும் போது நீங்கள் 1லேருந்து 2க்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஜிக்ஸாக் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்து சின்னதாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜிக்ஸாக்கில் வந்து தையல் ஸ்டிச்சஸ் பெருசாக விழும், பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் தையல் லென்த்து பெருசாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் நிறைய டிசைன்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தான். இது எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே டிசைன் ப்ளவுஸஸ்க்கு, நிறைய ஆரி ஒர்க்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது டயலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க்ஸ். ஒரு டிசைனுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு டிசைனுக்கும் டிஃப்ரெண்ட் டயல்ஸ் இருக்குது. டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஐகானிக்காக இருக்கும். நிறைய புது டிசைன்ஸ் நிறைய இருக்குது இந்த மிஷின்ஸில். அதேமாதிரி புது மிஷின்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோலையும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சிங்கர் ஃபேஷன் மேக்கர் டேபிள் டாப் பற்றி நிறைய புது விஷயம்ஸ் நிறைய கற்றுருக்கோம். இதே மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது.
உங்களுக்கு புது புது ஆப்ஷன்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே இருக்கலாம். இதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.